வணக்கம். இன்றைக்கி ஒரு போர்வெல் கம்ப்ளைண்ட்டுங்க. கஸ்டமர் மோட்ரு போட்டாங்கன்னா சின்டெக்ஸ் நிறையறதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தப்போ தண்ணி சின்டெக்ஸில் ஏறாமல் பூராவே வெளியே வந்துருச்சு. அது என்னென்னு உடச்சி பார்க்கும்போது உள்ளே ஒரு யூனியன் இருக்குதுங்க. அந்த யூனியன் கிராக் ஆயிடுச்சு. இந்த யூனியனுமே 2க்கு 2 மேனுவல் கட்டும்போது எல்லாமே வச்சு மறைச்சிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்க மறைச்சிட்டாங்க. அப்படி மறைக்கக்கூடாது. உங்கள் சைட்டில் இப்படி மறைக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ அந்த யூனியனை நம்ம உடச்சி எடுத்தாகணும். அதனால் நம்ம டைல்ஸ் ஃபுல்லாகவே உடச்சிட்டு அந்த இடத்துல கப்ளிங் போட்டோம். நாளைக்கு போர்வெல் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு கழட்டுறப்போ நம்ம திரும்ப யூனியன் போட்டு மாட்டிக்கலாம். இதனால் கான்ட்ராக்டர் ப்ளஸ் கெப்பாசிட்டரும் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதனால் டோட்டலாக சர்வீஸ் பண்ணி மாட்டியாச்சுங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா அது அப்போவே ரெடி பண்ணிடுங்க. எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கை பொறுத்தளவுக்கு அதை நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா இப்படி தான் பெரிய செலவாக முடிஞ்சிடும். இது முதல்லையே பார்த்துருந்தா கப்ளிங்கோடு முடிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ராக்டர் கெப்பாசிட்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கஸ்டமர் எல்லாருமே வேலைக்கு கூப்பிட்றாங்க. என்னால் வேலை செஞ்சு கொடுக்க முடியறது இல்லைங்க. லிமிட்டடாக தான் ஒர்க் எடுக்கிறேன். ஸோ பெருசாக வேலை செய்ய முடியறதில்ல. தேங்க்யூ.